ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறோம்னா, நான் வந்து எங்கள் பாப்பா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் பாப்பா வீட்டில் வந்து மணத்த தக்காளி கீரை வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே வெண்டைக்காயும் சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்கேன். தண்ணி சாறு வைக்கிறதுக்காக தேங்காய் வச்சுருக்கேன், தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போ கீரையை வந்து நம்ம நல்லா சுத்தமாக ஆஞ்சி எடுத்துக்கிறோம். ஏன்னா குச்சி குச்சியாக இருக்கு இல்லையா, கீரையை ஆஞ்சிக்கிட்டு தான் நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிறணும். அதுக்கு முன்னாடி நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு வேர்க்கடலையை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கிடுவோம். வறுத்துட்டு அந்த தோலியெல்லாம் ஊதி புடச்சி எடுத்து விட்டுக்கிறணும். அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டோம். அடுப்பை பற்ற வச்சு நம்ம பாத்திரத்தை எண்ணெய் சட்டியை எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்கள். இது ஒரு தாளிக்கிறதுக்கு பார்த்தா கருவேப்பிலை இல்லை. உடனே தோட்டத்தில் போய் கருவேப்பிலை ஒடிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஒடிச்சிட்டு வந்துட்டு தான் இப்போ நம்ம தாளிக்கணுன்ட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். நம்மளுக்கு எவ்வளோ வெண்டைக்காய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நான் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டாங்க. காஞ்சதுக்கு பிறகு கடுகு போடுறேன் பாருங்கள். கடுகும் பொரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து வரமிளகாலாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் வெங்காயமாக அரைஞ்சி வச்சுருக்கோம். வெங்காயத்தையும் அந்த வரமிளகாவையும் நம்ம போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா ஒரு கிண்டலை கொடுத்துக்கிடுவோம். அப்போ அவங்க வதங்கிட்டாங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெண்டைக்காய் அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அவங்களையும் கருவேப்பிலையும் உருவி போட்டோம் பாருங்கள். நம்ம தோட்டத்துலேயே பறித்த கருவேப்பிலை தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம். இப்போ வெண்டைக்காய் அரைஞ்சி வச்சுருக்கிறதையும் அதில் தூக்கி நம்ம கலந்துக்குவோம். இப்போ நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை தோலியெல்லாம் எடுத்தாச்சு. அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கிடுவோம். அப்புறம் நம்ம வெண்டைக்காய் வதங்கிடுச்சு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டிக்கிடுவோம். இப்போ நம்ம மிக்சியில் நல்லா குருணை மாதிரி நுணுக்கி வச்சுருக்க வேர்க்கடலையவும் எடுத்து இப்போ நம்ம தூவிக்கிட்டோம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கொண்டது, ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு வெண்டைக்காய் தான். வெண்டைக்காய் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. அதுக்காக இப்போ வெண்டைக்காய் பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தண்ணி சாறு வைக்கிறதுக்காக எப்படி அந்த தண்ணி சாறு வைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கீரையை அலசி தண்ணியெல்லாம் வடிகட்டி புழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டோம். கீரையாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு நமக்கு வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி சாறு குழம்பு அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு நான் வந்து நான் வந்து 1.5 செம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். நல்லா கலக்கி விட்டுக்கிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயும் ஊற்றிக்கிட்டோம். அப்புறம் வெங்காயமும் தக்காளியும் நான் வந்து ஒன்று போட்டு அரைச்சி மிக்சிலேயே சுற்றிக்கிட்டேன். அந்த பக்கம் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்தாண்ட அடுப்பில் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி கடவுள் பருப்பு வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கிட்டு தக்காளியும் போட்டுக்கிறோம், கருவேப்பிலையும் உருவி போட்டுக்கிட்டோம். இப்போ தாளிச்சிக்கிட்டு இருக்கோம். பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு தாளிக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் வந்து பூண்டும் பெருஞ்சீரகமும் இன்றைக்கி வச்சுருக்கேன், அவங்களையும் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த பக்கம் நல்லா கொதிக்கிறாங்க பாருங்க. கீரை அள்ளி நம்ம வச்சுக்கிற வேண்டியது. நான் இப்போ அது மாதிரி கீரை அள்ளி வச்சுட்டு அவங்களும் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் தாளிப்பையும் எடுத்து ஊற்றிக்கிறேன் பாருங்கள். மணத்த தக்காளி கீரை தண்ணி சாறு இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வயிற்று புண்ணுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. வயிற்று புண்ணு, வாய் புண்ணு இதுக்கெல்லாம் வந்து இந்த கீரை தண்ணி சாறு வச்சு காரம் இல்லாமல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் அதான் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான் இருக்கும். டேஸ்ட்டும் அப்படி இருக்குது. அப்புறம் இந்த வெண்டைக்காயும் வந்து நம்ம வந்து நல்லா வதக்கியிருக்கோமா பக்குவமாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். கீரை தண்ணி சாறு, மணத்த தக்காளி கீரை தண்ணி சாறு வச்சு இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட. கிடைக்க மாட்டேங்குது, இப்போ காற்று காலமாக இருக்கா, அதனால் வந்து கீரை கிடைக்க மாட்டேங்குது. கீரை கிடச்சிச்சின்னா மணத்த தக்காளி கீரை